லெஃப்ட் ஹேண்ட் சைடோட இது வந்து கரெக்டாக இங்கே எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து இண்டிகேட்டருக்கு போகிற ஒயரு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மதன் விலாக்ஸ். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய டாமினாரில் வந்து எனக்கு அசார்ட் லைட்ஸை வந்து போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஆன்லைனில் பார்க்கும்போது 1200 தான் வந்து அந்த அசார்ட் லைட்ஸோட அந்த ரிலே வந்து இருந்தது. 1200 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2000 வரைக்கும் இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே தான். நீங்கள் வந்து உங்கள் ஹெட்லைட் அந்த இதை கழட்டிட்டு உள்ளே வந்து இப்படி 2 சாக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்விட்சில் நீங்கள் வந்து அதுலேயும் ஒரு சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே அந்த ஹசார்ட் லைட்ஸ் ஆன் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து அமேசானில் 350 ரூபாய்க்கு ஒரு ரிலே பார்த்தேன். அதுவும் ஹசார்ட் ரிலே. இதில் வந்து 16 இதுவாக வந்து 16 விதமாக வந்து அது மாறும் அந்த லைட்ஸு. ஸோ அதை வந்து பார்த்தேன். நிறையா பைக்ஸ்லலாம் போட்டிருந்தாங்க. ஆனால் யாருமே வந்து டாமினாருக்கு போடலை. சரி, டாமினாருக்கு போடலான்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து தேடி பார்த்தேன். ஒன்றுமே வந்து கிடைக்கல. ஸோ சும்மா ட்ரையல் அண்ட் எரரில் வாங்கி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து வேறு ஏதாவது வண்டி டியோக்கோ இல்லைனா வேறு ஏதாவது வண்டிக்கோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கினேன். இது வந்து அமேசானில் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இந்த பைக்கில் மாட்டணும், அதுக்கப்புறம் வந்து இந்த லைட்ஸ் வந்து பைக்கில் எப்படி இருக்குது, பைக்குக்கு எவ்வளோ அழகு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங் பார்த்திங்கன்னா வந்து நல்லா இந்த பிளாஸ்டிக் கவரில் தான் வந்து வச்சுருக்காங்க. இது பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சோட குவாலிட்டி ஓகே தான். ரொம்ப ஒன்றும் பயங்கரமான குவாலிட்டிலாம் இல்லை. ஓகே தான். இங்கே கீழே இன்னொரு சுவிட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் அந்த ரிலே. ஸோ எல்லோ வந்து 2 எல்லோ இருக்குது. இப்போ பாசிட்டிவ் நம்ம வந்து இண்டிகேட்டரோட பாசிட்டிவில் கொடுக்கணும். ரெட் வந்து பாசிட்டிவ், அப்புறம் பிளாக் வந்து நெகட்டிவ். அதை வந்து நம்ம சுவிட்சில் கொடுக்கணும். சரி, பார்ப்போம், மாட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பேக்கிங் இஸ் குட். ஸோ முக்கால்வாசி ஸ்க்ரூஸ் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆலன் கீ வாங்கணும். நான் இந்த மாதிரி ஒரு செட்டு வச்சுருக்கேன், ஆலன் கீ செட்டு. இது வந்து வாங்கினேன் வெளியே. ஸோ உங்களுக்கு வந்து இதுலேயும் வரும் உங்கள் வண்டியிலையும். ஆனால் வந்து இது வந்து நான் வெளியே வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா பெரிய சைஸஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு மீடியமான சைஸ், ஐ திங்க் 6ன்னு நினைக்கிறேன், அந்த சைஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 6 இல்லை, 4 கைஸ் சைஸு. ஸோ 4 சைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரூஸ்லாம் ரொம்ப பத்திரமா வைக்கணும். அதனால் ஸ்க்ரூஸ்லாம் ஒரே இடத்துல நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த லைட்ஸ் அவுக்கணும். ஸோ கழட்டியாச்சு கைஸ் ஃபைனலாக. திஸ் இஸ் தி டூம். இப்போ டூமில் தான் கொஞ்சம் வேலை இருக்கும். நான் காட்டுறேன் எப்படி பண்ணணும். ஸோ இந்த இதை வந்து இப்போ டாமினாரில் மாட்ட போகிறோம், இந்த ரிலேயை. ஸோ என்ன பண்ணணுன்னா, ஒரு எல்லோ வந்து கரெக்டாக லைனில், அதாவது டாமினாரில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடோட இது வந்து கரெக்டாக இங்கே எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து இண்டிகேட்டருக்கு போகிற ஒயரு. இண்டிகேட்டருக்கு போகிற ஒயர் சாக்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் எல்லோவில் ஒரு ஒயரு, அது வந்து எர்த்து, அதாவது நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து வேறு கலரில் இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கனாலும் அது வந்து வேறு கலரில் இருக்குது. நம்ம அது அந்த ஆனால் வந்து அந்த நெகட்டிவ் வந்து ஒரே கலரில் தான் இருக்குது, பிளாக் அண்ட் எல்லோ. ஸோ நம்ம பிளாக் அண்ட் எல்லோவில் கொடுக்கக்கூடாது.
அதுக்கு பதில் வந்து நம்ம இன்னொன்று இருக்குல்ல, அந்த க்ரீனு, இந்த பக்கம் வந்து க்ரே. ஸோ அதில் வந்து நம்ம ரிலேயில் இருக்க அந்த எல்லோ ஒயரை வந்து கொடுத்துடணும் 2 சைட்லேயும். ஒன்றும் இல்லை, கொடுக்குறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ கொடுக்குறது ரொம்ப ஈஸி தான். கீ ஆஃப் பண்ணிக்கோங்க. முதல்ல கீ ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இந்த பிளாக் அண்ட் எல்லோவில் இல்லாத சைடில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக சீவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் வந்து ஈஸியாக போயிடும். வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசாக இது பண்ணிக்கலாம் கட்டுறதில்ல. ஸோ நான் வந்து எலக்ட்ரிஷியன்லாம் கிடையாது, நானே தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நல்லா நீங்கள் பெருசாக பண்ணிக்கிட்டிங்கன்னா, இது வந்து நம்ம ஒயர் கட் பண்ணாமல் பண்ணுறோம். நல்லா பெருசாக பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கட்டிங்கே எதுவும் பண்ண தேவையில்ல. கரெக்டாக இந்த சைடில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி மடித்து விட்ருக்கேன். அப்போ தான் வந்து ஒயர் உங்களுக்கு போகும். இதுதான் வந்து கீழே இருந்து பவர் வர சாக்கெட்டு, இது வந்து மேலே இண்டிகேட்டருக்கு போகிற சாக்கெட்டு. ஸோ இதில் தான் வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணுறோம். இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி இந்த சைட்லையும் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த சைடு நான் பண்ணிட்டேன், ஸோ அதனால் உங்களுக்கு காட்டலை. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு செல்லோ டேப்பால் சுற்றிடுங்க. இப்போ நான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எது வந்து இந்த சாக்கெட்டு, இது வந்து ஹெட்லைட்டுக்கு போகிற சாக்கெட்டு. அப்புறம் இந்த இதில் வந்து எது வந்து நம்மளுக்கு கரெக்டாக எது நெகட்டிவ் எது வந்து பாசிட்டிவ்னு தெரியறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் லேம்ப் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து நார்மல் கடையிலே கிடைக்கும், 70 ரூபா இருக்கும், பல்பும் ஹோல்டரும் சேர்ந்து. இதில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வந்து இந்த எல்லோ இல்லைன்னா ஒயிட்டு, பிளாக் வந்து நெகட்டிவ் வந்து ஏதோ ஒரு எர்த்தில் கொடுக்கலாம். உங்கள் ஸ்க்ரூலேயோ நட்லேயோ போல்ட்லேயோ இல்லை இக்னிஷன் கீ ஹோல்லையோ கொடுக்கலாம். ஸோ வந்து நான் ஒன்றுலேயே கொடுத்து பார்க்க போகிறேன். இதில் கொடுத்து இதில் எரிஞ்சிதுன்னா நம்மளுக்கு இதுதான் வந்து பாசிட்டிவ். இதில் தான் வந்து நம்மளை அந்த ரெட் ஒயரை நம்ம கொடுக்கணும். ஸோ பக்காவாக எரிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம பாசிட்டிவ். டாமினரில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் அண்ட் க்ரே ஒயர் தான் வந்து பாசிட்டிவாக இருக்குது இந்த இடத்துல, இந்த லைனில். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த ரிலேலேருந்து வர ரெட் ஒயர், அதாவது பாசிட்டிவ் ஒயர் ரிலேலே போட்டிருப்பாங்க, பாசிட்டிவ் ஒயர், அதை வந்து நம்ம இதில் கொடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி பெருசாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒயர் வந்து இருக்கும். நல்லா பெருசாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஹெட்லைட் சாக்கெட்டே வந்து நம்ம உள்ளே கொடுக்கணும். இந்த ஹெட்லைட் சாக்கெட்டே நம்ம கொடுக்கணும். இது கொடுத்துட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, பண்ணிட்டோம். நல்லா உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் பிளாக் ஒயர் வந்து நெகட்டிவ். இது வந்து சுவிட்சில் வர பிளாக்லேயும், அப்புறம் ரெட் சுவிட்சிலேருந்து ரெட்டு வர ஒயரையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கீ ஹோலில் கொடுத்துடணும். ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நட்டில் கொடுக்க போகிறோம். அந்த நட்டில் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து இந்த சுவிட்சு போட்டோன்னே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகணும். ஓகே, ஒர்க் ஆகுது. பக்கா டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த இது போட்டு பார்க்கலாம், அடுத்த சுவிட்சு. ஓகே, மாறுது. நீங்கள் ஒரு வாட்டியும் சுவிட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது இது மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து பக்காவாக நம்ம டேப் அடிச்சுட்டு நம்ம ஷீல்டை மாட்ட வேண்டியதான். ஸோ சிம்பிள் தான் இது யாரும் டாமினரில் பண்ணதில்லை. நான் ஒயர்லாம் எதுவுமே கட் பண்ணல, அப்படியே எடுத்து உள்ளே மாட்டியிருக்கேன். ஸோ வாரண்டியும் உங்களுக்கு வந்து போகாது. வெறும் 350 ரூபாயில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கா செட்டப் வந்து உங்கள் டாமினரில் கிடைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்கணுன்னா கீழே இருக்க அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.